தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்புவனம் அஜித்குமார் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் மறைந்த அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்திருப்பதாக செய்திகள் 29/6/2022 இது குறித்து நான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து அஜித்குமார் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிவிச்சவர் செந்தில்நாதன் அவர்களும் என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களோடு இணைந்து மறைந்த அஜித்குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித்குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஸ்குமார் என்பவர் இது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமகனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றும். ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர். ஆனா இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திவிட்டாரா என்று சொல்லுகின்ற போது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வழக்கு பதிவு செய்யாமலேயே ஒருவரை அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் நெல்லையிலே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை மிதித்தே கொண்டிருக்கிறார். இதை எப்படி எப்பக இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சம்பவம் நடைபெற்று விட்டது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து
அந்த மறைந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள். சார், தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து அதிகமாக அந்த 4 ஆண்டுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து ஆணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில், நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு மாணவன் 2 மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை வந்து கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி. ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படித்தான் வந்துட்டு இருந்தது. இப்போ கொலை நிலவரம் என்ன, கொலைப்பட்டியல் நிலவரம் என்ன, அப்படிதான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டான். இன்றைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கு. குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு சரியில்லை, கொடுக்கப்பட்ட இடமும் வந்து ரொம்ப தொலைதூரத்தில் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் விருப்பதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, ஊடகம் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது. அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் வேண்டாம் விருப்ப ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாள்ல அது செக்கா கொடுக்கணும், கேஷா கொடுக்க முடியாது சட்ட நீதியா. அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். அதை நான் அங்க பேசுறேன். நான் அங்க கீழடிக்கு தான் போறேன். அங்க வாங்க, அதுக்கு உண்டான பதில், சரியான பதில். இன்னைக்கு இந்த இடத்துல வேண்டாம். இது வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடம். இதுல இந்த அளவோட நாம் நிறுத்திக்கலாம். கீழடிக்கு வாங்க, அங்கதான் போறேன். அங்க வந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க, என்னுடைய பதில் சரியா